ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ரோஸ் கார்டன். சிவா ரோஸ் கார்டன்ல இன்னைக்கு நம்ம ரோஸ் தான் பறிக்க போறோம். காதல்னாலே அழகு ரோஸ் தாங்க. காதலர் தினத்துக்கு நம்ம வீட்டு ரோஜாக்களை பறிக்காம இருந்தா எப்படிங்க? அதனால இன்னைக்கு நம்ம நிறைய ரோஜா பூத்து குலுங்கி இருக்கு. நம்ம அந்த நறுமணத்தோட இன்னைக்கு இந்த பூக்களை நம்ம பறிச்சுக்கலாம். தோட்டத்துக்குள்ள வந்தாலே அவ்வளவு ஒரு சந்தோஷங்க. அவ்வளவு ஒரு வாசனை ரோஜாவுக்கு இருக்கு. அந்த ரோஜாக்கள் நம்ம எவ்வளவு அழகா பூத்திருக்கு பாருங்க. அதை பார்த்தாலே மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியாவும் இருக்கிறது. பாருங்க எவ்வளவு அழகா பூத்திருக்குன்ட்டு. நம்ம இன்னைக்கு இந்த ரோஜாக்களை பறிச்சு அனைவருக்கும் காதலர் தினம் சொல்ல போறோம். காதலர் தின வாழ்த்துக்கள் சொல்ல போறோம். பாருங்க பூக்கள்லாம் நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். இங்க பாருங்க, இங்க ஒரு ரோஜா இருக்கு, எல்லோ கலர். இதையும் நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். மிச்ச ரோஜா பூலாம் இன்னும் விரியல, மொட்டாவே இருக்கு. ஆனா இந்த மொட்டோட பூக்களை கொடுக்கும்போது ரொம்ப ரம்மியா அழகா இருக்கும் பார்த்துக்கோங்க. பார்க்கவே ஒரு ஹாப்பினஸாவும் இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். சூப்பரா இருக்கு ரோஜாக்கள். ரெட் கலர் ரோஜா இல்லைன்னா எப்படிங்க? ரெட்டு தான் அழகு. இங்க பாருங்க, அழகான ஒரு ரெட் ரோஸ் கத்திரிக்காய்க்குள்ள ஒளிஞ்சு கிடக்கு பாருங்க. அப்படியே வெளியே எடுத்தா அப்படி ஒரு அழகுங்க. ரோஜானாலே ரெட்டு தாங்க. ரெட்டு ரோஸ் அப்படி ஒரு அழகா இருக்கு. நம்ம இன்னைக்கு இந்த ரெட் ரோஜாவை பறிக்க போறோம். கூடவே 2 மொட்டும் இருக்கு. பூக்களை மட்டும் நம்ம பறிச்சுக்கலாம். ரெட் ரோஜாவை செம்ம அழகுங்க. நாட்டு ரோஸ்னா சும்மாவா சொல்லணும், கொத்து கொத்தா பூக்கள் பூக்கும். இன்னைக்கு இந்த ரோஜாவை நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். வீட்டுல ஒரு ஃபேரி ரோஸ், பிங்க் கலர் ஃபேரி ரோஸ் செடி இருக்குது. கொஞ்சமா தான் வளர்ந்துருக்கு. நல்லா கொத்து கொத்தா மொட்டுக்கள் வச்சிருக்கு. இங்க பாருங்க, பார்க்கவே ஒரு அழகா இருக்கு. கொத்து கொத்தா பூக்களை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு மகிழ்வாவும் இருக்கு. நம்ம வச்ச செடியில நல்லா அழகா பூ பூத்திருக்குது. ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் டைம் அது பாக்குது, சிரிக்குது அப்படின்னா எவ்வளவு ஒரு அழகா நம்ம ஒரு ஆனந்தப்படுவோம். அந்த மாதிரிதான் ஒரு பூக்களை வளர்க்கறதுலயும் நம்ம ஆனந்தம் கொள்றோம். அது செடி வளர்க்குறவங்களுக்கும் கார்டன் வச்சிருக்கவங்களுக்கும் நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. இந்த பேரி ரோஸ்களை நம்ம இன்னைக்கு பறிக்க போறது கிடையாது. கொத்தா பூத்த பிறகு நம்ம அதை இன்னைக்கு பறிச்சுக்கலாம். 2 நாள் ஆகட்டும். எல்லா மட்டும் விரிஞ்ச பிறகு சூப்பரா நம்ம அதை பறிச்சு ஒரு பொக்கை மாதிரி கட்டி நம்ம சாமிக்கு வைக்கலாம். அதனால இன்னைக்கு நம்ம ஃபேரி ரோஸை மட்டும் நம்ம இன்னைக்கு பறிக்க போறது கிடையாது. சூப்பரா இருக்கு ஃபேரி ரோஸ். பாருங்க, இது ஒரு மார்வல் பிங்க் ரோஸ் வகையை சார்ந்தது. பாருங்க, கொத்து கொத்தா மொட்டு வைக்கக்கூடிய ஒரு வகை. இந்த மாதிரி செடிகள் வாங்கி வைக்கும்போது நம்ம வீட்டுல டெய்லி பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் நமக்கு டெய்லி அந்த ஒரு மனசுக்கு கஷ்டமா இருந்தா கூட அந்த செடிகளை நம்ம பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செடிகள் அப்படின்னு சொன்னா இந்த ரோஜாக்கள் தான். ஒரு செடியா இருந்தாலும், ஒரு காய் செடியா இருந்தாலும், எதுவா இருந்தாலுமே நமக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். இங்க பாருங்க, ஒரு அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு பூக்கள். இன்னும் 4-5 மொட்டு இதுல கொத்து கொத்தா பஞ்சா மொட்டு வைக்கும். இந்த மாதிரி ரகங்கள் கூட வாங்கி வச்சு வளர்க்கலாம். சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெட் ஊட்டி ரோஸ். ஊட்டி ரோஸ் காதலர் தினத்துக்கு காதலர்கள் காதலிக்கு ரெட் ரோஸ் தான் கொடுப்பாங்க. நம்ம பார்த்துருக்கோம். எங்க வீட்டுல இன்னைக்கு 6 மொட்டு வச்சிருக்கு. ஆனா இன்னும் இந்த பூக்கள் விரியல. விரியறதுக்கு வழியே இல்லைங்க. இப்படி கொத்தடி வச்சிருக்கு. மத்தியில உள்ள பூ விரியறதுக்கு அதுக்கு வழி வகை இல்லை. அதனால நம்ம இந்த மத்தி ரோஸ் நம்ம இன்னைக்கு பறிச்சோம்னா மத்த ரோஸ் எல்லாம் விரியறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்க, சூப்பரா இருக்கு. நல்லா பஞ்சா மொட்டு வச்சிருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வாசனையா இருக்குங்க. எல்லா ரோஸ் செடியுமே நல்ல வாசனையா இருக்கு. நம்ம இன்னைக்கு இந்த மத்தி ரெட் ரோஸை பறிக்கலான்னு பாக்குறேன். வேண்டாங்க, இருக்கட்டும், நம்ம இன்னொரு நாள் பறிச்சுக்கலாம். கொத்தா பறிச்சுக்கலாம். பாருங்க, சூப்பரா இருக்கு ரெட் ரோஸ், அழகா இருக்கு. இப்படியே என் வீட்டுக்காருக்கு காதலர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் போல இருக்கு. பாருங்க, சூப்பரா இருக்கு, பறிச்சுக்காங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிங்க் கலர், நல்ல டார்க் பிங்க் கலர் ரோஸ், ஊட்டி ரோஸ் தான் இதுவும். இது எல்லாத்துக்குமே ட்ரிப்ஸ் பிரச்சனை இருக்கு. இதுக்கு நம்ம நாளைக்கு ஒரு தீர்வு வச்சிருக்கிறோம். இது உரம் நோய் தாக்குதலுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை நாளைக்கு தெளிக்கணும். இந்த ரோஸையும் நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். பாருங்க,
சூப்பரா இருக்கு இந்த பிங்க்கு. நல்ல மொட்டு நல்ல பெரிய பெரிய மொட்டா வைக்கும். இந்த விரியல. ஆனா அழகா இருக்கு, பறிச்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேண்டா கலர் ரோஸ் இன்னைக்கு 2 பூ பூத்திருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த 2 பூக்களையுமே நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 பூ இருக்கு. 2 பூவையுமே நம்ம இன்னைக்கு பறிச்சுக்க போறோம். பறிச்சாச்சு. இங்க ஒரு பூ இருக்கு, இதையும் நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோ, ரெட்டு, ஆரஞ்சு, பிங்க். ஒயிட் இல்லைன்னா எப்படிங்க? ஒயிட் ரோஸும் நம்ம வீட்டுல இன்னைக்கு ஒரு ஒயிட் ரோஸ் பூத்திருக்கு, அதையும் நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். ஒயிட் ரோஸ் வந்து இன்னைக்கு 3 ரோஸ் பூத்திருக்கு. நம்ம இன்னைக்கு இந்த 1 மட்டும் நம்ம பறிச்சுக்கலாம். இங்க பாருங்க, ஒயிட்டு பறிச்சுக்கலாம். இது வந்து ஒயிட் நாட் ரோஸுங்க. லைட்டா பிங்க் கலர் ஷேட் இருக்கும். இது அப்படி ஒரு வாசம் அடிக்குங்க, செம்மையா இருக்கும் வாசம். சூப்பரா இருக்கு இந்த வாசனை. நம்ம வந்து ஒரு ஒயிட் ரோஸ் வந்து நாட் ரோஸ் வாங்கி வைக்கணும். அது மட்டும் இல்லைங்க, அது வாங்கி வச்சிடணும் எப்படியாவது. இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு ரோஸ்கெல்லாம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, ரோஜா பூலாம் இருக்கு. இங்க பாருங்க, ரோஜாக்கள் அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. ரோஜாக்கள் தாங்க அழகு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்படியே நம்ம எங்க வீட்டுக்காருக்கு காதலர் தின வாழ்த்துக்கள் சொல்ல போறேங்க. மச்சான், இனிய காதலர் தின வாழ்த்துக்கள். சூப்பர். நீங்களும் இந்த நாளை இனிமையா கொண்டாடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.